வந்துட்டீங்களா? மைதீன் வந்தானா? என்ன சொன்னா? நமக்கெல்லாம் அறிவே இல்லைன்னு சொன்னான். அவன் உண்மைதானப்ப சொன்னா. மரியாதை கேட்டு நம்மளே அதிக முட்டாள் நீங்க தான். அவன் எப்படி எங்களெல்லாம் சொல்லலாம்? எங்க அறிவுக்கு என்ன குறைச்சலாம்? ரொம்ப பீத்திக்காதீங்க. நீங்க 3 பூதங்களும் சேர்ந்து ஒரு குட்டி பூதத்தை கவனமா பாதுகாக்க முடியல. இதுல பெருமை வேறையா? வாய் மூடுறீங்களா? அப்பா சொன்னது வாஸ்தவம் தானே. என்ன வாஸ்தவம்? டேய் நீ ரொம்ப வாரா பேச. நிறுத்துங்க. எனக்கு எதிரிங்க தான் பிரச்சனைனா நீங்க அதை விட பிரச்சனை. நான் இழந்த பதவியை பிடிக்க யோசிக்கிறதா இல்ல உங்களை பாதுகாக்கிறத பத்தி யோசிக்கிறதா? நமக்கு இருக்கிற எல்லா சிக்கலும் தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் இப்படி நடந்துக்கிறீங்களே. நீங்க பண்ண தப்ப வரைக்கும் எங்க மேல பழிய போடாதீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆயிஷா? ஆமாப்பா, நீங்க தான் தப்பு பண்ணீங்க. அந்த காமாட்சி யார காதலிச்சா என்ன, யார கல்யாணம் பண்ணிட்டா என்ன, அவளுக்கு உதவி பண்ண போய் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்திருந்தோம்னா இவ்வளவு சிக்கல் வருமா? என்னமோ இவர் பெத்த பொண்ணு மாதிரி அவளுக்கு சம்மந்தம் பேச அவன் வீட்டுக்கு தட்டு தூக்கிட்டு போனீங்களே. பூதராணி, நீ என்ன புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? போதும் போதும், நடந்த பிரச்சனையை விடுங்க. இனிமே என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க தாத்தா. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே மூசாவோட சக்திகள் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை சுத்தி ஒரு மந்திர கோடு போட போறேன். மூசா, நீ எக்காரணத்தை கொண்டும் அந்த கோட்டை தாண்டி வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி எந்த தீய சக்தியும் அந்த கோட்டை தாண்டி வந்து உன்னை தீண்ட முடியாது. இப்ப பாருங்க. வா 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 போலாம். வாங்க 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 போங்க. வாங்கடா. சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்களா? உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் போனா நான் காணாம போனவங்களை தேடுவேனா இல்ல கடத்திட்டு போனவங்களை தேடுவேனா? இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போனோம், தெரியுதா? காட்டு. டேய் முட்டாள் போலீஸ், என்ன பண்ற? தேவையில்லாம ஜானியையும் ராம்கோபாலையும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? இந்த கடத்தல்காரனுங்க எதுக்கு தேவையில்லாம ஜானியையும் ராம்கோபாலையும் இதுல இழுக்கிறானுங்க? நம்ம போய் அவன்களை பார்த்தது இவன்களுக்கு எப்படி தெரியும்? என்ன யோசனை பண்ணி முடிச்சிட்டியா? அதே தான் நானும் சொல்றேன். ஜானியும் ராம்கோபாலும் உன் பொண்டாட்டியை கடத்த வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? அப்போ யார் கடத்தினதுன்னு கேட்கிறியா? நான் தான் கடத்தினேன். நான் யாருன்னு கேட்கிறியா? நம்ம டீலிங் முடிகிற வரைக்கும் அது சஸ்பென்ஸ். அப்படி என்ன டீலிங்னு கேட்கிறியா? அதுவும் அடுத்த லெட்டர் உனக்கு எழுதுற வரைக்கும் சஸ்பென்ஸ். பை பை கோதண்டா. எந்த ராஸ்கல் இப்படி எழுதியிருப்பா? அப்பா, அம்மா கட்டி போட்டு வச்சிருக்காங்கப்பா. எனக்கு அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மா வேணும். ஐயோ, நிலைமை புரியாம இப்படி அடம் பிடிக்காது கௌரி. நான் அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன். நீ அடம் பிடிக்கிறத நிறுத்து. எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மா. கௌரி கௌரி அழாதம்மா. அட சொல்லண்டா. என்ன நீ அழுவுறியா? ஐயோ ஐயோ அழாதீங்கம்மா. அம்மா என்ன கடையில விக்கிற பொருளா? நீங்க கேட்டுதான் நான் வாங்கி தர்றதுக்கு. எந்த சண்டாளனோ அம்மாவை கடத்திட்டு போயிருக்கிறான். நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்கம்மா. வாங்க 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 வாங்க.
நிச்சயமா இது அவங்க வேலையா தான் இருக்கும். விட மாட்டேன், அவங்கள விட மாட்டேன். சொல்றா என் பொண்டாட்டியை கடத்தி கொண்டு போய் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா. இன்ஸ்பெக்டர், நீங்களும் பல மணி நேரமா என்ன அடிச்சு துன்புறுத்தி கேட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஒரே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைய கடத்துற கேவலமான கூட்டத்தை சேர்ந்தவன் நான் இல்ல. உலகத்துல உள்ள வல்லரசு நாடுகளே எங்களை பார்த்து நடுங்கிறப்ப ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபையா நாங்க கடத்துவோம். அப்படியே நாங்க கடத்தி இருந்தாலும் உங்களுக்கு போட்டோ அனுப்பி பயமுறுத்தி இருக்க மாட்டோம். அவங்க தலையை வெட்டி பார்சல் அனுப்பி இருப்போம். ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர், ரிலாக்ஸ். உங்க பொண்டாட்டி தலை பார்சல்ல வரல, அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க கடத்தல. இன்ஸ்பெக்டர், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன ரிலீஸ் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருப்பாங்க. நீ கடத்தலன்ற அப்புறம் எப்படி உன்னால முடியும்? இன்ஸ்பெக்டர், எங்க இயக்கத்தோட நெட்வொர்க் ஸ்பீட் அப்படி. நாங்க சொன்ன நேரத்துல சொன்ன வேலையை உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் முடிப்போம், முடிச்சே தீருவோம். சோ இவன்களும் கனக கடத்தல, அப்ப யார் கடத்திருப்பா? இதை டிஐஜி கிட்ட சொல்லலாமா? வேண்டாம், இது நம்ம குடும்ப பிரச்சனை. கனக நானே கண்டுபிடிக்கிறேன். ஜானி, இனிமே இந்த கருப்பு துணியை கரெக்டா கட்டு ஜானி. கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகே, தேங்க் யூ. டேய், ஏன் அப்படி கட்டி போட்டு என்ன சித்திரவதை பண்றீங்க? என்ன இப்படி மரியாதை இல்லாம எங்களை டேன்னு கூப்பிடுற நீ? உங்களுக்குலாம் என்னடா மரியாதை? பேடி பசங்களா, உங்களுக்கு தைரியம் இருந்தா என் புருஷன் கிட்ட நீங்க யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா விளையாடுங்கடா. தபார்மா போலீஸ்காரன் போட்டாட்டி இந்த கதைலாம் எங்க கிட்ட வேணாம். வழக்கமான சினிமா விளையாடுங்க மாதிரி நாங்க நடந்துக்காம இருக்கணும்னா நாங்க சொல்றதுதான் நீ கேட்டாகணும். சாப்பிடறதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கணும். இந்த சாப்பிடு. இரு, டைனிங் டேபிள் கூட ரெடி. சாப்பிடு. அங்க என்ன காணாம என் புருஷனும் குழந்தைங்களும் என்ன பாடுபடுறாங்களோ, எப்படி இருக்காங்களோ, சாப்பிடுறாங்களோ இல்லையோ, நீங்க என்னடானா எனக்கு விருந்து வைக்கிறீங்களா? எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். இங்க இருந்து போங்க, சாப்பாடு எடுத்துட்டு போங்க. டேய், அந்த சட்னி எடுத்து இப்படி வை, சாப்பிடு. அப்பா, எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம், அம்மா தான் வேணும். உங்க அம்மாவை நீ கடிச்சு சாப்பிட போற? நானும் உங்க அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன். சும்மா இப்படி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா நான் எங்க இருந்து அவளை குழந்தை நிறுத்தி வைக்க முடியும்? இப்படியே நீ அடம் பிடிச்சிட்டே இருந்தா அரைஞ்சு பல்லகெல்லாம் தட்டி எடுத்து விடுவோம். ஜாக்கிரதை. இந்தா சாப்பிடு. எனக்கு பசிக்கல, இப்ப எனக்கு சாப்பாடு வேணாம். கௌரி, நீ கண்டிப்பா என்கிட்ட உததான் வாங்க போற. சாப்பிடு. டேய், இங்க என்னடா பாரு, சாப்பிடுறா. சாப்பிடு. ராம், திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுமோ? எவ்வளவு செலவு பண்ணி இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாள. கவலைப்படாது ஜானி, வேணா நான் சாப்பிட்டோமா? ராம், ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிடலன்னா அப்புறம் அழறது கூட உடம்புல தெம்பு இருக்காது, மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அப்படி மயக்கம் போட்டு விழுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற அளவுக்கு எங்க பட்ஜெட்ல பணம் இல்லம்மா. ஜானி, பணம் மட்டும் பிரச்சனை இல்லை. இவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா இவ அப்படியே எஸ்கேப் ஆகி புருஷனுக்கு ஃபோன் பண்ணி நம்மளை போட்டு கொடுத்துருவான். அவன் வந்து அப்படியே நம்மளை கப்புன்னு அமுக்கிட்டு போயிடுவான். அதான் அவளுடைய பிளான். உங்களுக்குலாம் மனசுல இறக்கமே இல்லையா? இல்ல. உங்களுக்கு குடும்பம், குழந்தை குட்டி இல்லையா? இல்ல. உங்களையும் ஒரு பொண்ணு தானே பெத்தா. தாய் பாசனா என்னன்னு அவ உங்களுக்கு காட்டலையா? இல்ல. நீ இந்த மாதிரி சென்டிமெண்ட் சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் நாங்க இல்ல இல்லன்னு தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ மரியாதையா சாப்பிடு. நீங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. நீங்க கொடுக்கிற சாப்பாடு நான் சாப்பிடணுமா? இந்த பார், இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டா உன் புருஷன் கிட்ட பேசலாம். நிஜமாவா? ஆமா. ஏமாத்த மாட்டீங்களே? என் பேச்சும் மாறாது, வாக்கும் மாறாது. சரி, அப்படின்னா என் கை கட்ட அவுத்து விடுங்க. இப்பதான் நீ நல்ல பெண்மணி. அது சாப்பிடு. உப்பு சரியா இருக்கா?
உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. எப்பமா வருவ? அம்மா நீ எப்பமா வருவ? எப்பமா வருவ? நீ எப்பமா வருவ? அம்மா எப்பமா வருவ? நீ எப்பமா வருவ? கனகவல்லி, அம்மா குழந்தைங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. ஒரு போலீஸ்காரனாவும் உன்னை கண்டுபிடிக்க முடியல, ஒரு தகப்பனாவும் உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியல, ஒரு கணவனாவும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரம் உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன். டேய் கௌதம், ஏந்திரடா. அம்மா பேசுறாங்க, ஏந்திரி. அம்மாவா? அம்மா அம்மா. கௌரி கௌரி ஏம்மா அழறீங்க? சொல்லுங்கம்மா, ஏன் அழறீங்க? எங்கம்மா இருக்கீங்க? சொல்லுங்க. எப்பமா வருவீங்க? கௌரி, நான் இப்ப எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா நான் சீக்கிரமா வந்துருவேம்மா, சீக்கிரமா வந்துருவேன். கௌரி, கௌதம் கிட்ட போன கொடுமா. சரிம்மா, இந்தடா. அம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. கௌதம், நான் சீக்கிரமா வந்துருவேன், சீக்கிரமா வந்துருவேன். கௌதம், இப்படிலாம் அழக்கூடாது. ஆம்பளை புள்ளைய லட்சணமா இருக்கணும், அப்பா சொல்றபடி கேட்கணும், அவர் சொல்றபடி நடந்துக்கணும். சரி, அப்பா கிட்ட போன கொடு. சரிம்மா. கனகு, போதும் போதும். கனகு, ஹலோ ஹலோ ஹலோ. டேய், போனாடா கட் பண்றீங்க? என்கிட்ட மாட்டீங்க, உங்க தலையை சீவிடுவா. சீவி கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். அப்பா, உங்களுக்கு அம்மா வேணும்பா. அம்மா வேணும். அழாதீங்கடா, அழாதீங்கடா ராஜா. அதான் ராஜா, அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். வாங்க 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 வாங்க, வந்து பாருங்க. வாங்க, அழாதீங்க ராஜா. கௌரிமா, அழக்கூடாதுமா, அழக்கூடாதுமா. அப்பா இருக்கல, அழக்கூடாது. வா வா வா. அப்பா, அம்மா வேணும். நான் கண்டுபிடிச்சிடறேன், நான் கண்டுபிடிச்சிடறேன். அழாத. கௌரி, அழாதம்மா. அப்பா இருக்கேன் இல்லையா, நான் பாத்துக்கிறேன். இத்தனை நாளாயும் கனக கண்டுபிடிக்க முடியலையே. அது சம்பந்தமா ஒரு சின்ன குளூ கூட கிடைக்கலையே. போன்ல ட்ரேஸ் பண்ணவும் முடியல. தவிக்கிற கௌதம் கௌரிக்கும் பதில் சொல்ல முடியல. வெக்கக்கேடு. ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் பேசுறேன். ஐயா, இந்த கொடுக்குறேன் ஐயா. ஐஜி லைன்ல இருக்காரு, உங்க கூட பேசணுமா? குட் மார்னிங் சார், நான் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் பேசுறேன். சார், அந்த தீவிரவாதி என்னுடைய கஸ்டடியில தான் சார் இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லை சார். இல்ல சார், யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை சார். விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கேன். எஸ் சார், தேங்க்யூ சார். ஐஜி வேற அந்த தீவிரவாதியை சீக்கிரம் விசாரிச்சு முடிக்க சொல்றாரு. ஒரே டென்ஷனா இருக்கப்பா. பெருமாளே. என் ஸ்டேஷன்ல என் ஃபைலுக்குள்ள இந்த கவர் எப்படி வந்துச்சு? பிசி, ஐயா, இங்க வாங்க. ஐயா, யார் இங்க வந்துட்டு போனா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு 2 பேர் இங்க வந்துட்டு போனாங்க. அது இல்லங்க, என் டேபிள் கிட்ட யார் வந்துட்டு போனா? அதுக்கப்புறம் யாரும் வரலீங்க ஐயா. என்னங்க நீங்களாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரிங்க, எல்லாம் என்னுடைய நேரம். உங்களை கோச்சிட்டு என்ன ஆக போகுது? ஐயா, ஏதாவது காணாம போச்சுங்களா? ஆமாங்க, ஆமா. என்னுடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டேன். தேடி கண்டுபிடிச்சு தரீங்களா? போங்க சார், ப்ளீஸ். கூல் டவுன் கோதண்டா, டென்ஷன் ஆகாதீங்க.
நீங்க உங்க ஒய்ஃப் ரொம்ப லொல்லு பண்றாங்க. எப்படிதான் ஒரு நாள் குடும்பம் நடத்துறீங்களோ சரி, அது உங்க தலைவிதி. ஒரு குட் நியூஸ், உங்க ஒய்ஃபை நாங்க ரிலீஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க என்ன பண்றீங்க, பணத்தை கட்டா கட்டி உங்க பீரோலயே வச்சிடுறீங்க. நாளை காலையில 10 மணிக்கு நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். அப்ப முடிஞ்சா எங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா பிடிக்க ட்ரை பண்ணுங்களா? பிடிச்சு காட்டுறேன்டா. என் வீட்டுக்கு வந்து என் பீரோலயே பணத்தை எடுப்பீங்களா? வா ராஜா வா, நீ ஏன் நான் பார்த்துருவோம்.